ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது 47FF ராயல் பிரின்சஸ் ஃபைனல் பார்ட். வைன் இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் அமைதியாக படுத்திருக்காங்க. வைனுக்கு டெலிவரி ஆகி இப்போ 1 வீக் ஆகுது. வைனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. பாட்டிமா இப்போ வைன் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. குழந்த பிறந்துருச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே பொன் குழந்தை பிறந்திருக்கு. இன்னும் 3 வருஷம்தான். இந்த குழந்தைய நான் நரபலி கொடுத்து இந்த குழந்தையோட மம்மியான என்னோட இந்த தங்கச்சி இருக்காளே வைன், இவளையும் போட்டு தள்ளிட்டு வைனோட இடத்துக்கு நான் வந்துடுவேன். அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையும் கிடையாது. 47க்கு நான் பொண்டாட்டியாக ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவேன் அப்படின்னு பாட்டிமா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு டிசர் ஐஸில் குழந்தைய தான் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பாட்டிமா. சோனு வைனை மெதுவாக தூக்கி உட்கார வச்சு இந்த மெல்கக்குடி வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அந்த டைமில் குழந்தைய ரொம்ப நேரமாக பாட்டி பார்த்துட்ருக்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி டைபர் சேஞ்ச் பண்ணுறேன்னு அந்த சைடு கொண்டுட்டு போயிட்டாங்க குழந்தைய. பாட்டிமா மினியையும் சோனுவையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, நல்லா பார்த்துக்கோங்க என் பேத்தியா, என் கொள்ளு பேத்தி பத்திரம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க பாட்டிமா. வைனுக்கு சோனு மினி 2 பேரும் 1 இயருக்கு முன்னாடியே பாட்டிமா பண்ண யாகத்தையும் எதுக்காக பாட்டிமா மந்த்லி 2 டேஸ் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ வைனுக்கு இப்போ பாட்டிமாவை பார்த்து பயம் இல்லை. பாட்டிமா கிட்ட எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னோட குழந்தையும் தன்னையும் காப்பாற்றிக்கணும்னு ரொம்பவே கவனமாக இருக்காங்க. ஆனால் 3 பேருக்கும் தெரியும், மினி சோனு வைன் 3 பேருக்கும் தெரியும் பாட்டிமாவால் இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்யூச்சரில் தான் இன்னும் 3 இயர்ஸ் கழிச்சு தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி அரண்மனைக்கு வந்துட்டாங்க. 47 மெம்பர்ஸும் அப்புறம் 47ஓட மம்மி டேடி பாட்டி எல்லாருமா சேர்ந்து குழந்தைக்கு நேம் செரிமனியை பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் குழந்தைக்கு நேம் செரிமனி ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்காக வைன் ரெடி ஆகிட்டு தன்னோட பொண்ணையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் 47 மெம்பர்ஸும் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க. குழந்த பிறந்து 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ கூட குழந்தைக்கு தன்னோட டேடிஸோட குரல் நல்லா புரியுது. இப்போ எல்லோரும் ரூம் கிட்ட வந்து குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ சைடில் திரும்பி பார்த்துட்டு, வாங்க இப்போ தான் தூங்கி எழுந்தா செல்லக்குட்டி, ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வைன். ஒய்யாரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஜேஹோப். ரொம்ப நல்லா இருக்குது. 47 ஒய்யாரி சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் காரணமே இல்லாமல் குழந்தை பயங்கரமாக சிரிக்கிறாங்க. குழந்தையோட சவுண்டு மைல்டாக கேட்குது. 47 மெம்பர்ஸும் ஒய்யாரியை மெதுவாக தூக்கி மாற்றி மாற்றி அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க ஒய்யாரியோட சீக்ஸை. ஒய்யாரி நல்லாவே ஜப்பியான குழந்தை. டக்குன்னு தன்னோட அந்த ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து எகெயின் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது 47க்கும் வைனுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆசையாக ஒய்யாரியை அப்படியே தூக்கி வச்சுருந்துட்டு, வைனா ரெடியாக நாங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு கார்டனுக்கு போகிறோம், நீ குயிக்காக வந்துடுன்னு சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக ஒய்யாரியை தூக்கிண்டு 47 மெம்பர்ஸும் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலிஸ்க்கு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குன்னு தங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இன்வைட் பண்ணி ஒய்யாரியோட நேம் செரிமனியை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு இப்போ அவங்கவுங்களோட ரூமுக்கு வந்துட்டாங்க. 47 மெம்பர்ஸும் வைனோட ரூமுக்கு வந்து அழகாக பாத் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்திருக்காங்க. ஒய்யாரி மிடில் அமைதியாக படுத்து தூங்கிட்டுருக்காங்க பெட்டில். வைன் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஒய்யாரியை தூக்கி தன்னோட லேப்பில் உட்கார வச்சு ஒய்யாரிக்கு கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் 47 மெம்பர்ஸும் நினச்சிக்கிறாங்க, ஏன்னா அந்த கோல்டன் புக்கை படிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ தன்னோட வைனை அக்கானுங்கிற நேமில் ஒருத்தி கொலை செஞ்சுருக்கா. அதுக்கான நியாயம் கூட வைனுக்கு கிடைக்கல. ஆனால் இதுக்கப்புறம் வைனை யாரும் ஹார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக வைனை பார்த்துக்கிறாங்க. ஆனால் வைனுக்கு எந்த விஷயமும் தெரியாது. வைனை இப்போ பார்க்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் இறந்து போயிருப்பாங்களா?
ஸோ இப்போ குழந்தையோட உட்காந்துருக்கதை நோட்டீஸ் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிறைஞ்ச பார்வையோட வயனை பார்த்துக்கிட்டே ஒரு நிம்மதியான சிரிப்போடு இருக்காங்க 7 மெம்பர்ஸும். ஆனால் வயனுக்கு ஒய்யாரிக்கு பவுடர் போட்டுட்ருக்கும்போதே தோணுது, இன்னும் ஒரு 3 இயர்ஸில் அந்த கிழவி என் குழந்தைய நரபலி கொடுக்கறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா. அவளை ஏதாவது நான் பண்ணணும். அவளை போட்டு தள்ளினா எல்லாமே சரியாயிடும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு தான் என் குழந்தைய நரபலி கொடுக்க போகிறான்ங்கிறது தெரிஞ்சும் நான் எதுவும் பண்ண முடியாமல் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன். என் குழந்தைய கொல்லணும்னு அவன் நினச்சாவே அவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த யாமி தான் என்னோட அக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. 300 ஆண்டுகளாக மந்திர சக்திகளை பயன்படுத்திக்கிட்டு இந்த இளமையான தோற்றத்தில் இருக்கா. 300 வயசு கிழவி 80 வயசு தோற்றத்தில் இருக்கா. இவளை போட்டு தள்ளிட்டு தான் நான் மறுவேளை பார்க்கணும். அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு வயன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக வையாரியை பேபி கிரிப்பில் படுக்க வச்சுட்டு 47க்கு பெட்வீனில் வந்து அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒய்யாரி டைனிங் டேபிளில் உட்காந்து ஹேயா தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த 3 இயர்ஸில் பழமுறை பாட்டிமாவுக்கு பாய்சன் வச்சு பார்த்துட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பில்லோஸை வச்சு ஃபேஸில் அழுத்தி கொள்ள பார்த்தாச்சு. நடந்து போகும்போது ஆயிலை ஃப்ளோரில் போட்டு ஸ்லிப்பாகி விழுக வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உருண்டே வந்து விழுந்திருப்பாங்க பாட்டிமா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலை முயற்சிகளை பாட்டிமாவுக்கு செஞ்சு பார்த்துட்டாங்க மினி, சோனு, வைன் 3 பேரும். ஆனால் பாட்டிமா அத்தனை விஷயத்துலையும் எஸ்கேப் ஆகி இப்போ இன்னமுமே ஒரு 10 ஏஜுக்கு வயசை குறைச்சிக்கிட்டு ரொம்ப ஹேயாக அந்த அரண்மனைக்குள்ளே நட போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒய்யாரியை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க பாட்டிமா. ஏன்னா நரபலி கொடுக்கறதுக்கு ஒய்யாரி இருக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா 47ஓட பிளட் ஒய்யாரி. அதனால் ஒய்யாரியை போட்டு தள்ளணும். இல்லை தன்னோட முன்ஜென்ம தங்கச்சியான வைனை போட்டு தள்ளணும். இதுதான் பாட்டிமாவோட டார்கெட். வைனை போட்டு தள்ள முடியாது. ஸோ ஒய்யாரியை கவனமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒய்யாரிக்கு சுத்தமாக பாட்டிமாவை பிடிக்காது. அது ஏனே தெரியல. பாட்டிமாவை அந்தளவு விரும்ப மாட்டாங்க. பத்தாததுக்கு பயங்கர சேட்டை ஒய்யாரி. ஒரே பொண்ணு அப்படிங்கிறனால 47 பயங்கரமாக செல்லம் கொடுத்து கெடுக்கிறாங்க ஒய்யாரிக்கு. அதே மாதிரி தான் 47ஓட மம்மி டேடியும். வைனுக்கு மட்டும்தான் ஒய்யாரி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க. அதுக்கப்புறம் 47க்கு. மற்றபடி யார் சொல் பேச்சையும் கேட்க மாட்டாங்க ஒய்யாரி. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். பாட்டிமா இப்போ 47 பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க. செல்லங்களா, என் செல்லம் ஒய்யாரிக்கு 3rd பர்த்டே இன்னும் 2 வீக்ஸில் வருது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய்யாரி கவனமாக பாட்டிமா பேசுகிறத கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டிமா, என்னோட பொண்ணுக்கு இன்னும் 2 வீக்ஸில் பர்த்டே வருது. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். பார்பி டாலோட வெர்ஷனில் என்னோடய பொண்ணு இந்த பர்த்டே பார்ட்டியாக கேட்டிருக்கா. ஸோ அதுக்கான ஏற்பாடுகளை தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய்யாரி பாட்டிமாவை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, பாட்டி, எதுக்காக நீங்கள் என் பர்த்டேவை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். தினமும் கேட்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. அது வேறு ஒன்றும் இல்லை. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் தரப்போகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன கிஃப்ட் அது அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. அது இங்கெல்லாம் இல்லை. உன் பர்த்டே முடிஞ்சு 2 நாள் கழித்து பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமிக்கு நான் எப்போதும் போகிறேன் கோவிலுக்கு போய் அங்கே வச்சு உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன். இந்த வாட்டி நீ என் கூட கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே ஒய்யாரி, நீங்கள் அடிக்கடி போவீங்களே, அந்த கோவிலுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் செல்லம், அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் சூப்பராக உன் பேரில் ஒரு யோகத்தை பண்ணி கடவுள்கிட்ட ப்ளஷிங் வாங்கிக்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வைன், நீனும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அன்னைய நாளில் தான் ஒய்யாரியையும் தன்னையும் அந்த டார்க் காடுக்கு பலி கொடுக்கறதுக்கு பாட்டிமா சூஸ் பண்ணி வச்சுருக்க டே அப்படின்னு.
அப்படியே கல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஒயின். இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது OT7க்கு. ஒயினுமே சொல்லலை. ரீசன், OT7ஓட ஓன் பாட்டிமான் தான் இந்த யாமி பாட்டியை நினச்சிட்ருக்காங்க OT7. அப்படி இருக்கும்போது பாட்டிமா பயங்கர அன்போடு இருக்காங்க எல்லார் மேலேயும். ஐ மீன் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தான் ஏதாவது சொல்ல போய் அதை நம்பலைன்னா தனக்கே பிரச்சனை ஆகிடும்னு பயந்துக்கிட்டு OT7 கிட்ட எதையுமே சொல்லாமல் இருக்காங்க ஒயின். OT7க்கு அந்த கோல்டு புக்கை படித்ததுலேருந்து ஒயினை பத்திரமா பார்த்துக்கணும், நாம் பிறந்து வந்த மாதிரி அந்த யாமின்கிற ஒயினோட சிஸ்டரும் பிறந்து வந்திருந்தா கண்டிப்பாக ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணுவா. ஸோ ஒயினோட ஜாடையில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த லேடியை போட்டு தள்ளிடணும்னு நினச்சிட்ருக்காங்க OT7. ஒவ்வொருத்தவங்களும் வெளியில் சொல்லிக்காமல் ஒயினையும் ஒய்யாரியும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு, மம்மி, ஷோனு ஆண்டி, மினி ஆண்டி, வாங்க எல்லோரும் கார்டனில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி சொன்னதும் அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசல ஒயின். ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. ஒய்யாரி நல்லா விளையாண்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ரொம்ப களைப்பாகி ஒயின் அப்படியே சைடில் இருக்க பெஞ்சில் வந்து உட்காந்துட்டாங்க. மினியும் சோனுவுமே அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஒயின்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. ஒய்யாரி அப்போ ஒயின்கிட்ட வந்து ஒடியாந்து ஒயினோட பக்கத்தில் அப்படியே இந்த ஸ்டோன் பெஞ்சில் ஏறி உட்காடுறாங்க. மம்மி, நம்ம பர்த்டே முடிஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால். அப்போ ஒயின், ஆமாம் செல்லம், கோவிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அந்த கிழவிக்கு இருக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒய்யாரியை பார்த்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒய்யாரி எகெயின் அப்படியே ஸ்டோன் பெஞ்சிலேருந்து ஜம்ப் பண்ணி எகெயின் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வாட்டர் போடுறதுக்காக ஓடிப்பிட்டாங்க. அந்த டைமில் ஒயின்கிட்ட மினியும் சோனுவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒயின், நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக இந்த அரண்மனையில் இருக்க உன்னோட ஹஸ்பண்ட்ஸ்க்கும் நம்மளோட மம்மி டாடிக்கும் தெரியணும். அப்போ தான் பாட்டி எந்த தப்பு பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கவும் அவங்கள தடுத்து நிறுத்தவும் முடியும். எல்லாத்துக்கும் மேலே அது பாட்டியே கிடையாது, சூனியக்காரி. உனக்கு தெரியாது ஒயின், ஒரு 4 years முன்னாடி அந்த கிளவி பண்ண விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டு உறைஞ்சி போயிருக்கோம். இப்போ வரையும் அந்த நிகழ்வுகளை யோசிக்கும் போது பயமாக இருக்குது. ஒரு 4 அடி உயரத்தில் ஐயோ அப்படி ஒரு டிஸ்கஸ்டிங்கான க்ரியேச்சரை நாங்கள் பார்த்தோம். அந்த க்ரியேச்சரை இந்த கிழவி டார்க் காடுன்னு சொல்லிக்கிட்டு என்னென்ன பண்ணுறா தெரியுமா? எனக்கு பயமாக இருக்குது, நீ OT7 கிட்ட சொல்லிடுவாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அதுக்கு சோனும், ஆமாம் ஒயினா, புரிஞ்சுக்கோ, OT7 நம்புகிறாங்க, நம்பலை, அது நெக்ஸ்ட்டு. ஆனால் பர்த்டே முடிச்சு 2 daysல ஒய்யாரியையும் உன்னையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே சொல்லி பர்மிஷனும் வாங்கிடுச்சு அந்த கிழவி. அந்த கிழவி என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க பூம்பு மாடு மாதிரி மண்டையாட்டுவாங்க. அதனால் OT7 கிட்டத்தை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. ஒயினப்போ சோனுவையும் மினியையும் பார்த்துட்டு, இல்லை, எனக்கு அவங்கக்கிட்ட சொன்னால் அதை நம்புகிறாங்க நம்பலை அப்படிங்கிற பயத்தை தாண்டி அவங்கள ஏதாவது இந்த கிளவி பண்ணிடுவாளோன்னு பயமாக இருக்குது. ஸோ நான் வந்து சொல்ல மாட்டேன், நானே என்னோடய பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏ முட்டாள், புரிஞ்சுக்கோ, அவளுக்கு மந்திரத்தந்திரமெல்லாம் தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே உனக்கே ஒரு மந்திரத்தை போட்டு எதையும் பேச விடாமல் பண்ணி மோடி மஸ்தான் மாதிரி உன்னை அங்கே இழுத்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? குழந்தைய நரபலி கொடுத்துடுவாடி, புரிஞ்சுக்கோ, ஒய்யாரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. சரி, நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு மிட் நைட் இது. OT7 7 மெம்பர்ஸும் ஒயின் கூட ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. ஒய்யாரி பெர்த்தானதுலேருந்து எஸ்டர்டே வரைக்கும் OT7 ஒயினை டச் பண்ணலை. ஆனால் இன்றைக்கு ஒயினே OT7 அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்காங்க எல்லோரும். ஒயின் OT7 கூட இந்த லவபிளான மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஒயினோட மைண்டுக்குள்ளே வந்து போகிறது. ஐ மீன், யாமி ஒயினை குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு ஒயினை புதைச்ச அந்த சீக்வன்ஸ் ஒயினுக்கு பர்டிகுலராக இப்போ நினைவுக்கு வருது. அப்படின்னு கத்திக்கிட்டு எழுந்து உட்காடுறாங்க ஒயின். ஒன்றுமே புரியல OT7க்கு.
என்னாச்சு பேபி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கும் ஜிமினும் எழுந்து உட்காந்து கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு தன்னை மறந்து அழுது கத்திட்டாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும். ஏய் அம்மோ, யாரடி உன்னை கொல்ல போகிறது நாங்களாம் இருக்கும்போது? இங்கே பாரு, பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜின் சைடில் இருந்த வாட்டரை எடுத்து ஒயினுக்கு கொடுக்குறாங்க. ஒயின் அந்த ஃபுல் கிளாஸ் வாட்டரையும் கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஹெட்போர்டில் சாஞ்சு உட்காடுறாங்க. OT7 மெம்பர்ஸும் ஒயினை சுற்றி வட்டமாக உட்காந்துக்கிட்டு ஒரு பிளாங்கெட்டால் ஒயினை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே, என்னாச்சு பேபி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினுக்கு ஏன்னு தெரில, இந்த செகண்டில் பாட்டிமாவை பற்றி சொல்லணும்னு தோணிடுச்சு. ஒயின் அப்படியே 7 மெம்பர்ஸையும் பார்த்து, இங்கே பாருங்க, நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இங்கே பாட்டிமானு உங்கள் கூட இப்போ பாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்கல்ல, கிரேட் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். OT7 மெம்பர்ஸும் ஷார்ப் ஆகுறாங்க. என்னாச்சு, பாட்டிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க தேங். அந்த பாட்டி தான், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதே அரண்மனையில் முன் ஜென்மத்தில் உங்களுக்கெல்லாம் மனைவியாக இருந்தேன். இந்த பாட்டி தான் என்னோடய அக்காவாக இருந்தாங்க. அவங்க பேர் இப்போ நீங்கள் கூப்பிட்ற மாதிரி மோனா பாட்டி கிடையாது, அவங்க பேர் யாமி. 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம். இப்போ சாகாமல் இவ்வளோ நாள் மந்திர தந்திரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் பாட்டியாக தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 320 வயசுக்கு மேலே. அந்த பாட்டி தான் போன ஜென்மத்தில் என்னோட சிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயினுக்கு மெமரியில் வந்த அத்தனை விஷயங்களையும், பாஸ்ட்லேயும் ப்ரெசண்ட்லேயும் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் ஒயின் OT7 கிட்ட சொல்லிட்டாங்க. பதட்டமாகுது OT7க்கு. ரீசன் என்ன அப்படின்னா, எந்த கோல்டன் புக்கை படித்து தங்களோட பாஸ்ட் லைஃப்பை நினைவுபடுத்திக்கிட்டாங்களோ OT7 மெம்பர்ஸும் அந்த புக்கில் போட்டிருந்த அத்தனை விஷயத்தையும் ஒயின் நேரில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி ஒயின் எப்படி இறந்து போனாங்கன்னு முதற்கொண்டு கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறாங்க. ஸோ ஒயின் சொல்கிறது அத்தனையும் உண்மை. தங்களுக்கு போலவே ஒயினுக்கும் பாஸ்ட் லைஃப் நினைவில் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க 7 மெம்பர்ஸும் ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு என்னாச்சு, பாட்டிக்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, உங்களை ஏதாவது பண்ணிவிடுவாங்க அவங்க அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அந்த கிழவி எதுவுமே பண்ண முடியாது. அந்த யாமி மண்டையை போட்டுட்டா எங்கேயாவது பிறந்திருந்து உன்னை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் கவனமாக உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேபி. அப்படி இருக்கும்போது அவள் சாகாமல் இவ்வளோ வருஷம் இந்த அரண்மனையில் கிரேட் குயினாக வளம் வந்துக்கிட்டு இருக்கானா, அவளை நாங்கள் சும்மா விடுவோமா? அவள் தப்பு கணக்கு போட்டுட்டா. முன் ஜென்மத்தில் நம்மளையெல்லாம் போட்டு தள்ளிட்டு அவளோட ஆசையை நிறைவேற்றிக்க இவ்வளோ நாள் இருந்திருக்கா. அவள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அவள் ஆசையை நிறைவேற்றிக்க தான் இவ்வளோ நாள் நம்மளை கடவுள் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் நம்ம கையால் தான் அவளுக்கு மரணம்னு சொல்லி தான் நம்ம கெயின் பிறந்து வளர்கிற வரைக்கும் கடவுள் அவளை உயிரோடு விட்டு வச்சிருக்காரு. அவளை ஒரு வழி பண்ணிடலாம், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க OT7 மெம்பர்ஸும். அந்த டைமில் ஒய்யாரி அப்படியே தன்னோட பேபி பெட்டில் உட்காந்துக்கிட்டு, யார் இந்த பாட்டி, உங்களையெல்லாம் கொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது 8 பீப்புள்ஸ்க்கும். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பிளாங்கெட்டை நீட்டாக கவர் பண்ணிக்கிறாங்க தன்னோட பாடியை சுற்றி ஒய்யாரி. டாடி, அரம் டாடி, என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ எங்கள் தலையெழுத்து அப்படின்னு தன்னோட ஹிப்பில் வியர் பண்ணியிருக்க டவலை நல்லா டைட் பண்ணிக்கிட்டே, தூங்குறது இல்லையாமோ, என்னடா சொல்லும் இங்கே வா அப்படின்னு சொல்லி ஆரம் அப்படியே ஒய்யாரி தூக்கி தன்னோட ஷோல்டரில் படுக்க வச்சு தட்டிக்கிட்டே ஒயின்கிட்ட வர்றாங்க. ஒயின் அப்படியே தன்னோட லேப்பில் உட்கார வச்சு அப்படியே தன்னோட ஜஸ்டோட ஒய்யாரியை சாய்ச்சி அப்படியே தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒய்யாரி அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க, இந்த கிரேட் குயின்னா அது என்னோட பாட்டி தானே, ஏதோ முன்னாடி ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்னவா இருக்கும்? என்னோட மம்மியையும் டேடிஸையும் கொன்னுப்பிட்டாங்கன்னா சொல்கிறாங்க, அந்த பாட்டி தான் கொன்னதா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒய்யாரி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குற மாதிரி படுத்திருக்காங்க. இப்படியே ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. ஒய்யாரி அப்படியே ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகிறாங்க. ஒயின் அப்படியே தூக்கி ஜிமின் கிட்ட கொடுத்து ஒய்யாரியை அவங்க பெட்டில் படுக்க வைக்க சொல்கிறாங்க.
ஜெமினும் ஒய்யாரியை தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒய்யாரியோட ஹேரெல்லாம் கோதி கொடுத்துட்டு நல்லா பிளாங்கெட் போர்த்தி விட்டுட்டு ஒயின்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒயின், அந்த கிழவி இருக்காளே, அவள் மேலே உண்மையிலே நாங்கள் அன்பை வச்சுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? எத்த தண்டி வேலையை பார்த்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. எங்கள் பரம்பரையை அழிச்சிருக்கா ஒரு காலத்தில். அவள் கடவுள் புண்ணியத்தில் எகெயின் நாங்கள் இங்கே பிறந்திருக்கோம். அவளை ஒரு வழி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாத. அவள் பூஜை பண்ண உன்னையும் என் பொண்ணையும் கூட்டிகிட்டு போனால் தானே நரபலி கொடுப்பா. அவள் எங்கேயும் இதுக்கப்புறம் போக முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிமின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரிக்கு நல்லபடியாக 3rd பர்த்டேவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் லிவிங் ஏரியாவில். ஒய்யாரி தனக்கு வந்த கிஃப்டெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு ரொம்ப குஷியாக இருக்காங்க. பாட்டிமா ஒய்யாரிக்கு ஒரு பேங்கில் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் 1 ஹேண்டுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி பேங்கிள். அது பார்வைக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் பயங்கர வெயிட்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பவுன் இருக்கக்கூடிய ரொம்பவே கனமான பேங்கிள் அது. ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸில் அதை வியர் பண்ணதும், பாட்டிமா இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 10 பவுனு உனக்காகவே ஆர்டர் பண்ணி நான் செய்ய சொன்னது. ரொம்ப அழகாக இருக்கு உன் கைக்கு, பத்திரமா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. 47 மெம்பர்ஸும் ஒரு ஃபயர் ஐஸில் பாட்டிமாவை தான் பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாட்டிமா ஒய்யாரியை தூக்கி தன்னோட லேப்பில் உட்கார வைக்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு கீழே இறங்கிக்கிட்டு ஒயின்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாங்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஆசையாக உன்னோட கொள்ளு பாட்டி நான் தூக்குறேன், எப்போ பார்த்தாலும் உன் மம்மிக்கிட்டேயே போய் உட்காந்துக்குறேன். சரி பரவாயில்ல, எனக்கு இந்த பார்பி டால் செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த பர்த்டே செலிப்ரேஷனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. மூஞ்சியை பாரு, மூஞ்சி இவளுக்கு, பேச்சும் இவளும் அப்படின்னு ஒயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கம்மனு உட்காந்துட்ருக்காங்க. 47 மம்மி டேடிக்கிட்ட எதையும் சொல்லலை யாரும், ரீசன் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 days லேட்டர் பாட்டிமா தன்னோட கார் டிரைவரை ரெடியாக அவங்க கிளம்புற டைமுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்க சொல்லிட்டாங்க. ஒயின் அப்புறம் ஒய்யாரி 2 பேருக்கும் 2 daysக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை ரெடி பண்ணிக்க சொல்கிறாங்க, சந்தேகம் வராத மாதிரி. 47 மம்மி டாடி ஒயின் ஒய்யாரியோட லக்கேஜஸை அழகாக எடுத்துகிட்டு வந்து டிரைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. 47க்கு பதட்டமாக இருக்குது. அந்த டைமில் பாட்டிமா, லக்கேஜஸ் எல்லாம் ரெடி, வைனு குழந்தைய கூட்டிகிட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சுகா ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, பாட்டி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க யாத்திரைக்கு, ஒயினும் குழந்தையும் வர வேண்டாம், குழந்தை இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகட்டும், அதுக்கப்புறம் போகலாம். ஒய்யாரி எங்கேயும் அந்தளவுக்கு வெளியில் போகலை. ஃபாரின் ட்ரிப்ஸ் கூட இன்னும் குறையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகலை ஒய்யாரியை. அப்படி இருக்கும்போது இந்த நைட் டைமில் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பிடிக்கல. வேணும்னா நாளைக்கு மார்னிங் கூட நாங்களும் வர்றோம், எல்லோரும் போய் தரிசனத்தை அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. கோபம் வந்துடுச்சு பாட்டிமாவுக்கு. ஏய் சுகா, புரிஞ்சுக்கடா, சில விஷயங்களை காலத்துக்கு பண்ணிடணும், நேரம் தவறுனா நம்மளுக்கு நட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆரம்பத்துக்கு எந்த நட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல பாட்டிமா, ஒரு சின்ன பூஜை தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் மட்டும் வேணால் போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்களும் ரெடி ஆகிக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எதுக்காக யாகத்தில் போய் கலந்துக்க வச்சு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கணும், யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே போகாமல் இருந்துக்கலாம் இல்லையா, அப்படி தான் நினச்சிக்கிட்டு 47 இப்போ வைனையும் குழந்தையும் பாட்டிமா கூட அனுப்ப மறுக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத 47 மம்மி டாடி, மம்மி சொல்கிறாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க மம்மி, எதுக்கும் நீ கவலைப்படாத, குழந்தையும் ஒயினையும் அனுப்பி வை, இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி நாங்களும் கிளம்பியிருப்போம், ஸோ விசேஷமான பூஜை போல் அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜிமினுக்கு பொறுக்க முடியலை. மம்மி டாடி கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏய் சூனியக்காரி கிளவி, என் பொண்டாட்டியையும் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் நரபலி கொடுக்க பார்க்குறியாடி, உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியுமுடி, உன்னைய உயிரோட விட்டால் தானாட்டியும் பிட்டை நீ பண்ணுவ, போனால் போகுது கிளவி, ஏதோ தெரிஞ்சிட்டு திரியிற அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 2 daysக்கு முன்னாடி தாண்டி தெரியும் உன் லட்சணமெல்லாம் எனக்கு, ஆனால் இப்போ உன்னைய உயிரோடையே விடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. நல்லா குட்டச்சி மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளவு வேலை பார்த்துருக்க நீ,
குழந்த மாதிரி கிக்கி கிக்கின்னு பேசிக்கிட்டு என் பிள்ளைய கொல்ல பார்க்குறியா நீ, போட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு கத்துறாங்க ஜிமின். ஜாங்கோக் சைடில் இருந்த ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து இவக்கிட்ட இப்படி பேசினா சரியாக வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி பேக்கெட்டில் அடிச்சிட்டாங்க பாட்டிமாவுக்கு. அவ்வளோதான். ஆஹா அப்படின்னு கத்திக்கிட்டே எகெயின் ஜாங்கோக் அந்த ஃப்ளவர் வாஷை வச்சு அடிக்கிறதுக்கு ஹேண்ட்ஸை ஓங்கியிருப்பாங்களா. பாட்டிமா நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ஜம்ப் பண்ணி ஜாங்கோக்கோட ஸ்டொமக்கில் ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க. ஜாங்கோக் அப்படியே மல்லாக்க சீலிங்கை பார்த்து விழுந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. உயிரே போயிடுச்சா அத்தனை பேருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி பாட்டிமா இப்போ ஜம்ப் பண்ணி ஜாங்கோக்கு ஒரு ஹிட்டு கொடுத்ததை யாராலையும் நம்ப முடியலை. பாட்டிமா தான் அந்த ஹிட் கொடுத்தாங்க அப்படின்னு. 47ஓட மம்மி டாடிக்கு உயிரே போயிடுச்சு. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் இத்தனையும் நடந்திருக்குமா? ஐயோ என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? ஐயோ மண்டையை உடச்சிக்கிறீங்க, உதச்சிக்கிறீங்க, என்னது இது? மம்மி உங்களோட ஹெட்டு உடஞ்சி ரத்தம் வருது, ஐயோ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கோட 47ஓட மம்மி டாடி பாட்டிமாக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் வர்றாங்க. பாட்டிமா அப்படியே ஜங்குக்கோட டேடியோட ஹேரை பிடிச்சி இழுத்து, யாருடா உனக்கு மம்மி? பொட்டேனா எப்படி இருக்கும்? என் பல நாள் கனவை கெடுக்க பார்க்குறீங்களா? இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்து அப்படியே ஓங்கி ஒரு ஹிட் கொடுக்குறாங்க தன்னோட பையனாக இருக்கக்கூடிய 47ஓட டேடி ஹெட்டில். அவ்வளோதான், ஒரே ஹிட்டில் அவங்களோட ஹெட்டு அப்படியே உடஞ்சி போய் பொதன்னு பிளட் ப்ளீட் ஆகுது. அத்தனை பேரும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பதட்டமாகறாங்க. ஏய் வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாங் அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. சுகா, ஜேஹோப், ஜின், ஆரம் எல்லாரும் அப்படியே பாட்டிமாவோட லெக்ஸை ஹேரன்னு பிடிச்சி அப்படியே சைடில் இழுத்துக்கிட்டு போய் சைடில் இருக்க சிங்கிள் சோஃபாவில் உட்கார வச்சு அப்படியே கட்டி வச்சுட்டாங்க. ஏய் விடுங்கடா, என்னோட பவரை பற்றி தெரியாமல் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையாக விட்டுட்டு உங்கள் பொண்டாட்டியும் பிள்ளையும் என் கூட அனுப்பி வையுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய பூஜை நடக்கும். என்னோட பூஜையை முடிச்சுக்கிட்டு என்னோட மந்திர சக்திகளை பயன்படுத்தி உங்கள் எல்லாரோட மைண்டையும் நான் எரேஸ் பண்ணிவிட்டு நான் தான் வைனோட அக்கா தங்கச்சி இவங்க 2 பேரும், அப்புறம் நீங்களாம் என் புருஷனுங்க இதோ இங்கே விழுது கிடக்குதுங்களே, இது 2 என்னோட மாமியார் மாமனார்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்னையா? மாயாஜாலத்தில் கில்லாடி கிளவினா தெரியுமா? ஐயோ கிளவியெல்லாம் இல்லை, இன்னும் ஒரே நாள்லண்ணா நாளைக்கு இந்நேரமெல்லாம் குமரியாக மாறிடுவேன். என்னை பார்த்துட்டு வைன்னு நினச்சிக்கிட்டு இப்போ என்னை அடித்த நீங்கள் எல்லோரும் என் கூட குடும்பம் நடத்துவீங்கடா, வரத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா ரொம்ப தைரியமாக. இத்தனை விஷயத்தையும் ஒய்யாரி ஆப்போசிட்டில் இருக்க சிங்கிள் சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஒய்யாரி ஒரு சின்ன சவுண்ட் கூட கொடுக்கல, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் 7 மெம்பர்ஸும் ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு போகலான்னு கிளம்புறாங்க. ஜெமினும் ஆரமும் தான் சைடில் நின்றுக்கிட்டு டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு பாட்டிமாவை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா தன்னோட நெயில்ஸ் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ஒரு சொடுக்கு போடுறாங்க. அவ்வளோதான், ஒய்யாரி ஆட்டோமேட்டிக்காக பாட்டிமாவோட ஹேண்ட்ஸுக்கு வந்துட்டாங்க. ஆரம் தான் தூக்கி வச்சுருந்துருப்பாங்களா ஒய்யாரியை. ஹேண்ட்ஸில் உட்காந்துருந்த குழந்தைய காணுமேனு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பாட்டிமாவோட லேப்பில் உட்காந்துருக்காங்க ஒய்யாரி. பாட்டிமாவை ஒரு ரோப் வச்சு தான் கட்டி வச்சுருப்பாங்களா, அந்த ரோப்பெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நார்மலாக பாட்டிமா உட்காந்துட்ருக்காங்க. ஒன்றுமே புரியலை அங்கே இருந்தவங்களுக்கு. பாட்டிமா எகைன் ஒரு சொடுக்கு போடுறாங்க. அவ்வளோதான், வைன், மினி, சோனு, அங்கிள், ஆண்டி, 47 எல்லோரும் லிவிங் ஏரியாவில் இருக்க சோஃபாவில் நெருக்க உட்காந்து நல்ல ஒரு பெரிய ரோப்பால் கட்டப்பட்டிருக்காங்க. ஐயோ என்னது இது, ஏய் கிளவி என்னடி பண்ணா அப்படின்னு கத்துறாங்க ஜேகே. ஏன்னா ஜேகே கூட இப்போ முழிச்சு தான் இருக்காங்க, மயக்கத்திலேருந்து எழுந்திரிச்சிட்டாங்க. பாட்டிமா அப்போ ஒய்யாரியை பார்த்து, ஐயாரி சொல்லும் நம்ம கேம் விளாட போகிறோம், இவங்களெல்லாம் நான் ஹார்ம் பண்ணி கட்டி வச்சுட்டேனோ, இதுக்கப்புறம் இவங்க கட்டை ஒத்துக்கிட்டு நம்மளை தேடணும், வா நம்ம வெளியில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க பாட்டிமா அந்த பேலஸை விட்டு.
எவ்வளவோ கத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, சுத்தமாக கத்த முடியல ஓட்டி7ஆல். ஒயின் மயக்கத்தில் இருக்காங்க. பாட்டிமா ஒயினையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் குழந்தை கிடச்சா போகிறோம், குழந்தைய தானே நரபலி கொடுக்க போகிறோம், அப்புறம் ஒயினை ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒய்யாரியை மட்டும் தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க பாட்டிமா. உள்ளே நடந்த எந்த விஷயமும் வெளியே இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கோ செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய மெய்ட்ஸ்க்கோ தெரியாது. ஸோ கேஷுவலாக பாட்டிமா ஒய்யாரியை தூக்கிட்டு வெளியில் வந்ததும் டிரைவர் பாட்டிமாவுக்கு கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அழகாக காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஓட்டி7 எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த நாட்டை அவுக்க பார்க்குறாங்க. சுத்தமாக நாட்டை கலட்ட முடியலை. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது இப்போ? புள்ளைய தூக்கிட்டு ஓடிட்டான், அவளை எங்கே போய் நான் தேடுவேன், ஐயோ அப்படின்னு அழுது கத்திக்கிட்டு இருக்காங்க ஒயின். அந்த டைமில் சோனுவும் மினியும் சொல்கிறாங்க, அந்த கிழவி எங்கே போவான்னு எங்களுக்கு தெரியும், அந்த இடம் எங்களுக்கு தெரியும், இந்த ரோப்பை எப்படியும் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் வரணும். யாருமே இந்த அரண்மனைக்குள்ளே இல்லையே, ஒரு மெய்ட்ஸ் கூட கண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்களே, எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு ஷவுட் பண்ண பார்க்குறாங்க மினி. ஆனால் சத்தமாக பேச முடியலை, கத்த முடியலை. மைல்டாக தான் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த டைமில் கடவுள் புண்ணியத்தில் செக்யூரிட்டி இப்போ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஏன்னா ஒயினுமே பாட்டிமா கூட போக வேண்டியது தான். ஆனால் ஒயின் இல்லாமல் ஒய்யாரியை மட்டும் தூக்கிக்கிட்டு போகிறாங்களே பாட்டிமா, ஒருவேளை ஒயின் மேடமாக மறந்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி உள்ளே வர்றாங்க. உள்ளே வர்றவங்க அத்தனை பேரும் கட்டி போட்டிருக்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ ராயல் பிரின்சஸ் என்னது, யார் கட்டி போட்டது, கிங் குயின் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பேசாத, கலட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க கிங். அவ்வளோதான். கிங் விங்ஸ் சொன்னதும் கிடுகிடுன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து ரோப்பெல்லாம் கலட்டி விட்டுட்டாங்க. ரோப்லேருந்து தங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியுது அத்தனை பேருக்கும். ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணலை. வேகமாக அரண்மனையை விட்டு வெளியில் ஓடி போகி அவங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு வேகமாக இப்போ பேலஸை விட்டு கிளம்பிட்டாங்க. ஒன்றும் புரியலை அங்கே இருக்கிறவங்களுக்கும் அந்த செக்யூரிட்டி கார்டுக்கும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. தயாங், ஜிமென், ஜேகே 3 பேரும் வர்ற காரில் தான் சோனு வந்திருப்பாங்க. ஹயாங் லைன்ஸ் வர்ற காரில் ஒயினும் மினியும் வந்திருப்பாங்க. பேக்கில் வர்ற காரில் ஓட்டி7ஓட டேடியும் மம்மியும் வந்துக்கிட்டு இருக்காங்க. டிரைவர்ஸ் யாரையும் எதிர்பார்க்கல, செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டில் போகிறது விமின் குக்கோட கார். சோனு இந்த இடத்துல தான் இறங்கி நடக்கணும்னு சொல்லி இடத்த பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல காரை பார்க் பண்ண சொல்லிவிட்டு விமின் குக்கோட இறங்கி மற்றவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் கூட பண்ணாமல் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா எந்த இடத்துல யாகம் பண்ணுவாங்களோ அந்த இடத்த நோக்கி. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பேக்கில் அடுத்தடுத்த பேர் காரில் வந்து வீமின் குக்கையும் சோனுவையும் ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. பாட்டிமாவோட அந்த ஹட் ஹவுஸ்குள்ளே வந்தாச்சு. பயங்கரமான ஒரு காற்று அந்த சமயத்தில் வீசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. நிலவு ஒளியில் அந்த வீட்டை பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்குது. ஐயோ, குழந்தையிலேருந்து இந்த கிழவியை என் மம்மின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேனே. ஐயோ, என் உண்மையான மம்மி டாடி என்ன பண்ணாலும் தெரியலையே இந்த கிழவி அப்படின்னு அழுகிறாங்க கிங் விங்ஸ். ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒய்யாரியை இப்போ காப்பாற்றணும். ஸோ மனசுக்குள்ளே தைரியத்தை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் இருக்கோமே, எப்படியும் ஒய்யாரியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு வேகமாக அந்த வுட் ஹவுஸை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பலமான அழுகிற சத்தம் கேட்குது. கண்டிப்பாக அது பாட்டிமாவோட ஷவுட்டிங் சவுண்டு தான். ஒன்றும் புரியலை. வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கும் முகத்தை பார்த்துக்கிட்டு வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பெரிய யோகத்தை வளர்த்து பாட்டிமா ஏகப்பட்ட மந்திரங்களை சொல்லி ரொம்ப குஷியாக ஒய்யாரியை பலி கொடுக்கலான்னு ஆர்வமாக இருக்கும்போது ஒய்யாரி பாட்டிமாவை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே, இந்த பாட்டிமா என் மம்மியையும் என்னோட டேடிஸ், என் பாட்டி, தாத்தா, ஆன்டிஸ் எல்லாம் கட்டி போட்டாங்க. நான் என் டேடிக்கிட்ட இருந்து எப்படி பாட்டிமாவோட லேப்பில் வந்து உட்காந்தேனே தெரியல. இப்போ பெருசாக ஏதோ நெருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஓம் க்ளீம்னு ஏதோ மந்திரம் சொல்கிறாங்க. இந்த பாட்டியை என் மம்மியும் என் டேடிஸும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். இவங்க கொல்றதுக்காக என் மம்மி டேடியை ட்ரை பண்ணுறாங்களாமே. விடவே மாட்டேன் இந்த பாட்டிமாவனா.
என் மம்மி டாடியை கட்டி போட்டுட்டு என்னை தூக்கிட்டு வந்தீங்களா? என் மம்மி டாடியை ஏதாவது பண்ணுனா நான் சும்மாவா இருப்பேன்? நீங்கள் தூக்கிக்கிட்டு வரையில நான் எதுக்காக கம்முன்னு இருந்தேன் தெரியுமா? உங்களை ஒரு வழி பண்ணணும்னு தான் அப்படின்னு ஒய்யாரி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட ஹேண்ட்ஸில் பாட்டிமா இப்போ பர்த்டேக்கு ப்ரெசன்ட் பண்ண அந்த திக்கான பேங்கில் அப்படியே முயற்சி பண்ணி கலட்டி அப்படியே பாட்டிமா கிட்ட குடுகுடுன்னு ஒடியாந்து ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க பாட்டிமாவோட லிப்ஸை பார்த்து. உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹிட் அது. ஏன்னா ஒய்யாரி பார்க்குறதுக்கு 4-5 இயர்ஸ் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஏஜ் 3 தான் ஆகுது. அந்தளவுக்கு நல்ல வெல் க்ரோப்பில் இருக்கிற குழந்த, நல்லா குண்டு குழந்த. ஓங்கி ஒரு ஹிட் கொடுத்தா 80 ஏஜில் இருக்க பாட்டிமாவால் தாங்க முடியுமா? பார்வைக்கு அவங்க 80 ஏஜில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 320 இயர்ஸில் இருக்கக்கூடிய லேடி. ஸோ ஒரே ஹிட்டில் பலகீனமாக இருந்த எல்லா பல்லும் உதிர்ந்து போயிடுச்சு. அவ்வளோதான், பாட்டிமாவால் தாங்க முடியலை. அப்போ பல் போச்சு, ஒரு பல்லு அப்படின்னு பயந்து கத்துறாங்க. இந்த ஷவுட்டிங் சவுண்டு தான் வெளியில் வரையும் கேட்டிருக்கோம். அந்த டைமில் பாட்டிமா மந்திரத்தை முழுக்க சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டார்க் காட் அந்த யாக குண்டத்திலிருந்து அப்படியே எழுந்து நிற்குது. பாட்டிமாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க முடியாத அளவுக்கு பயங்கர பெயின் இருக்குது மவுத்தில். ஒய்யாரி நச்சுன்னு பாட்டிமாவோட லெப்ஸை பார்த்து அந்த பேங்கில் வச்சு குத்தி விட்டுட்டு அப்படியே குடுகுடுன்னு அந்த காட்டுக்கு பேக் சைடில் போய் நின்றுக்கிட்டாங்க. பேக் சைடில் கட்டலுக்கு பின்னாடி நின்னவங்க மெதுவாக தன்னோட ஹெட்டை மட்டும் நீட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க ஒய்யாரி. பல்லு போன அதிர்ச்சியில் பாட்டிமா பெயினில் துடிக்கிறாங்க. அந்த டைமில் தான் பல காலங்களாக வேண்டிக்கிட்டு இருக்க பிளாக் காட் எழுந்து நின்னதும் வழியெல்லாம் மறந்து அப்படியே சந்தோஷத்தில் வந்துட்டுருக்கலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாட்டிமாவுக்கு டீத் இல்லை. ஸோ தெளிவாக பேச முடியல. பாட்டிமா இந்த மாதிரி பேசுனதும் பிளாக் கார்டுக்கு கோபம் வருது. ரீசன் இவங்க கேட்குற விஷயம் புரியலை. பத்தாத குறைக்கு தம் ஃபிங்கரை கட் பண்ணி 3 சொட்டு ரத்தத்தையும் விடலை. அப்படியே பாட்டிமாவோட ஐஸை பார்த்து ரத்தம் வேணும் அப்படின்னு அந்த டார்க் கார்டு கேட்குது பாட்டிமாவை பார்த்து. அவ்வளோதான், பாட்டிமா தன்னோட லெப்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே சைடில் இருந்த நைஃப் எடுத்து தன்னோட தம் ஃபிங்கரை அப்படியே கட் பண்ணி அந்த யாக குண்டத்துக்குள்ளே 3 சொட்டு ரத்தத்தை விடுறாங்க. அந்த டைமில் அந்த கத்தியை சைடில் வச்சுட்டு தான் தன்னோட தம் ஃபிங்கரை அழுத்தி 3 சொட்டு ரத்தத்தை விட்டுருப்பாங்க. ஒய்யாரி இதெல்லாம் கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, நம்மளோட கட்டை விரலை கட் பண்ணி அந்த நெருப்புக்குள்ளே ரத்தத்தை கொடுத்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கவனித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பிளாக் காட் கீழே விழுந்த அந்த இரத்த துளிகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வலியை கொண்டு அப்படின்னு கத்துது. ஃபஸ்ட்டு ஒரு கோழி எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க அந்த நெருப்புக்குள்ளே. அந்த பிளாக் காட் அந்த கோழியை பிடிச்சி அப்படியே அதோட ஹெட்டை கடிச்சு இழுக்குது. ஒய்யாரிக்கு வியர்டாக இருக்குது இதை பார்க்கும்போது. என்னது இது, எதோ பண்ணுறாங்க பாட்டி, நல்லா வாயிலே குத்துனேன் பாட்டி, ஏன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒய்யாரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே. அது ரொம்பவே டர்ட்டியாக இருக்கக்கூடிய ரூம். ஸோ பாட்டிமா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்ட சில பொருட்கள் அங்கே இருந்திருக்கும். அதில் ஒரு மிரர் கூட இருக்குது. அந்த மிரரை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து ஒய்யாரி பார்க்குறாங்க. தன்னோட முகம் அந்த மிரரில் தெரியுது. அந்த மிரரை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு பாட்டிமா கிட்ட போய் பாட்டிமாவோட ஹெட்டில் ஓங்கி அடிக்கிறாங்க. போச்சு, எனக்கு வாயில் வாட்டி மத மாட்டிக்கிட்டு பல்ல உடச்சு விட்டுட்டு அடிக்கிறியானே. இங்கே பாரு, கொஞ்ச நேரத்தில் பாரு நான் எப்படி அழகியாக மாற போகிறேன்னு, இருட்டி உனக்கு இருக்கும் அப்படின்னு பாட்டிமா பேச முடியாமல் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக பேச ட்ரை பண்ணிக்கிட்டே ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. அடிக்குடி இருக்கு உனக்கு, இதே மாதிரி தான் இந்த கோழியை திங்கிற மாதிரி உன்னையும் திங்க வைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவ்வளோதான், ஒய்யாரிக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு. என்னையே நீங்கள் அந்த ஆளுக்கிட்ட பிடிச்சி கொடுக்க பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பைட் பண்ணி வச்சுட்டாங்க ஒய்யாரி. ஆஹா, ஐயோ அப்பா முடியல, குட்டிச்சாத்தா
அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த பலகக்கட்டையிலேருந்து எழுந்துட்டாங்க தன்னை மறந்து பாட்டிமா. அவ்வளோதான், பலகக்கட்டையில் உட்காந்துருக்க யாரையுமே அந்த பிளாக் காட் எதுவும் பண்ணாது. பயமுறுத்தும், கொஞ்ச நேரத்தில் அதுவே அந்த யாக குண்டத்துக்குள்ளே போயிடும். ஆனால் பலகக்கட்டையை விட்டு வெளியில் எந்திரிச்சதுனால அடுத்து யார் நரபலிக்கு தாங்கிட்ட வரப்போகிறாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பிளாக் காட். அந்த டைமில் பாட்டிமா ஒய்யாரியை விரட்டிக்கிட்டு போகும்போது OT7 மெம்பர்ஸும் அந்த அறைக்குள்ளே வந்துட்டாங்க. திக்கு திக்குன்னு இருக்கு அத்தனை பேருக்கும். ஏன்னா அப்படி ஒரு மோசமான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி திமின்னு அந்த ரூம்குள்ளே ஆட்கள் வந்ததும் யாருன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு டேடி அப்படின்னு வேகமாக ஓடி போக்கி ஆரமோட லெக்ஸை ஹக் பண்ணுறாங்க. பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, இவங்களை வேணுடா சமாளிக்கணும். ஓம் க்ளீம் புஷ் அப்படின்னு சொல்லி பாட்டிமா ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸை ஊதுறாங்க. ஆனால் எந்த ஒரு மேஜிக்கும் ஃபீல் ஆகலை. ஏன்னா பாட்டிமாவுக்கு ஒரு பல்லு கூட கிடையாது மவுத்தில். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹிட்டு கொடுத்துருப்பாங்க ஒய்யாரி. ஸோ பாட்டிமாவுக்கு டீத் எதுவும் இல்லாதனால அவங்க சொல்கிற மந்திரம் பழிக்க மாட்டேங்குது. பாட்டிமாவுக்கு இப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஐயோ, மந்திரம் சொல்கிற பலகக்கட்டையை விட்டு எத்திரிச்சு விட்டேனே. ஐயோ, ஓடி போய் உட்காரணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு வேக வேகமாக பலகக்கட்டையில் போய் உட்காந்துக்கிட்டாங்க பாட்டிமா. OT7 மெம்பர்ஸும் ஒரு கோழியை 4 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் போல் உருவம் இருக்கக்கூடிய பால்டிங் ஹெட் இருக்கக்கூடிய கண்ணெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் கூர்மையான பற்களோட வலுவழுப்பான ஸ்கின் ஸ்ட்ரக்சரில் பார்க்குறதுக்கே அருவருப்பு தரக்கூடிய ஒரு கிரியேச்சர் நின்றுக்கிட்டு அப்படியே கோழியை பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோயோ ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு இந்த பேய்கிட்டையோ இல்லை இந்த சூனியக்காரிக்கிட்டையோ எதுவும் நம்ம பண்ண முடியாதுன்னு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஓட பார்க்குறாங்க 7 மெம்பர்ஸும் ஒய்யாரியை தூக்கிண்டு. அந்த டைமில் பலகக்கட்டையில் உட்காந்துருந்தனால தன்னோட மேஜிக்கை இப்போ மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லி யூஸ் பண்ணுறாங்க பாட்டிமா. தன்னோட மந்திரத்தை சொல்லி அப்படின்னு ஒரு ஊதுறாங்க தன்னோட ஃபிங்கர்ஸை வச்சு. ஒய்யாரி அப்படியே ஃப்ளை பண்ண மாதிரி பாட்டிமாக்கிட்ட வந்து உட்கார்றாங்க. ஐயோ, என்னது இது? என்னோட ஆரம் டேடி என்னை தூக்கி வச்சுருந்தாங்க, இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டேன் டேடி அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க OT7 மெம்பர்ஸையும். அவங்க நின்றுக்கிட்டு இருக்க இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட நகர முடியல OT7க்கு. பயங்கரமாக கத்துறாங்க, அடியே கிளவி என்னடி பண்ண ஐயோ அப்படின்னு லெக்ஸை முடிஞ்ச அளவுக்கு அசைச்சு பார்க்குறாங்க. சுத்தமாக நகர்த்தவே முடியல. அந்த டைமில் ஒய்யாரியா அந்த கிளவி நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஏதோ இன்னும் ஃபியூ மினிட்ஸில் என்னோட டாட் கார்டுக்கிட்ட உன்னைய கொடுத்துடுவேன். இதே மாதிரி இந்த கோழியை எப்படி பிச்சு திங்குதோ அதே மாதிரி உன்னையே பிளாக் அவுட் திங்கும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அந்த டைமில் மினி, சோனு, வைன், அங்கிள், ஆண்டி எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. OT7 எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்த தாண்டி போகவே முடியல யாராலையும். அப்படியே ஒரு கண்ணாடி வால் அப்படியே நடுவில் இருக்கிறது போல் எந்த இடத்துல OT7 நிற்கிறாங்களோ அந்த இடத்த தாண்டி ஒரு ஸ்டெப் கூட மற்றவங்களாலையும் வைக்க முடியல. பயத்தில் அழுது கத்துறாங்க வைன். ஐயோ, என்னது இது? என் பொண்ணு ஏதோ பண்ண போகிறான், ஐயோ பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு அழுகுறாங்க. எதுவுமே பண்ண முடியல. உண்மையிலே எல்லாரும் அழுது கத்திட்டு தான் இருக்காங்க. ஒய்யாரி அப்படியே அந்த கிரியேச்சரையே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சீ, இது என்னையே சாப்பிட்டுடுமா? என்ன பண்ணுறேன் பாரு இப்போ நான் இதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட தம் ஃபிங்கரை கட் பண்ணி சைடில் தூக்கி போட்ட அந்த நைஃபை ஒய்யாரி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு அந்த நைஃபை எடுத்து அப்படியே அந்த கிரியேச்சரோட ஸ்டொமக்கை பார்த்து, அந்த பிளாக் காடோட ஸ்டொமக்கை பார்த்து அப்படியே கீறி விட்டுட்டாங்க ஒய்யாரி. உண்மையிலேயே நெருப்பு இருக்குன்னு பயப்படலை ஒய்யாரி. அப்படியே அந்த யோக குண்டத்து மேலே ஏறி நின்று தான் அதோட ஸ்டொமக்கை கீறி விட்டுருக்காங்க. அடுத்த செகண்டே ஒய்யாரி பறந்து போய் பெட்டில் விழுந்துட்டாங்க. ஏன்னா பிளாக் காடோட ஸ்டொமக்கை கீறினதும் அப்படியே ஸ்டொமக் ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா ஆழமாக பிடிச்சி கிழிச்சு விட்டுருப்பாங்க ஒய்யாரி. அந்த ஸ்டொமக் ஓப்பன் ஆன நெக்ஸ்ட் செகண்டே பயங்கரமான ஒரு காற்று ஒய்யாரியோட ஃபேஸை பார்த்து அடிக்குது. ஸ்டொமக்கிலேருந்து ஒரு காற்று அடிக்குது. அந்த காற்றோட வேகத்தில் தான் ஒய்யாரி பறந்து போய் பெட்டில் விழுகிறாங்க.
அப்படியே மயங்கி போயிடுவாங்க ஒய்யாரி. பாட்டிமாவுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. அட குட்டிச்சாத்தானே, எத்தனை வேலையை பார்த்து விட்டுட்டு போய் பெட்டில் கிடக்குது. அப்போ கேட்போ, நான் இல்லை அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. பாட்டிமாவுக்கு பல்லு தான் உடஞ்சி போயிடுச்சே. ஸோ பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னு அந்த பிளாக் காடுக்கு புரியல. ரெண்டாவது, தன்னை யாகமெல்லாம் வளர்த்து வரவேற்று அப்படியே தன்னை ஹார்ம் பண்ணுறியா நீ அப்படின்னு பாட்டி மேலே இப்போ கடும் கோபம் வருது அந்த பிளாக் காடுக்கு. பாட்டிமா நடுங்குறாங்க. பாட்டிமா அந்த டைமில் அப்போ அதான் அங்கே இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை தூக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆனால் பிளாக் காட் கேட்குமா? எல்லாரும் ஒரு கண்ணாடி போல் இருக்கக்கூடிய வால்க்கு அந்த சைடு நிற்கிறாங்க. பாட்டிமா மட்டும்தான் இப்போ பிளாக் காடை பொறுத்தளவுக்கு தான் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம். ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலை பிளாக் காட். அப்படியே யாக குண்டத்திலேருந்து தன்னோட ஹேண்ட்ஸை மட்டும் நீட்டி அப்படியே பாட்டிமாவோட ஹேரை பிடிச்சி யாக குண்டத்துக்குள்ளே இழுத்துருச்சு. பாட்டிமா பயந்து கத்துறாங்க. பாட்டிமாவோட ஹேரை பிடிச்சி ஒரே திருப்பு தான். ஹெட்டு தனியாக கையில் வந்துடுச்சு, பாடியை இன்னொரு கையில் அப்படியே இழுத்துடுச்சு அந்த பிளாக் காட். அவ்வளோதான், பாட்டிமாவை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அந்த இடமே நிசப்தமாக இருக்குது. பாட்டிமாவை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எகெயின் அந்த யாக குண்டத்துக்குள்ளேயே அந்த பிளாக் காட் உள்ளே போயிடுச்சு. ஏன்னா பிளாக் காடை பொறுத்தளவு 3 சொட்டு ரத்தம் 2 உயிரினத்தை கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கிடச்சிருச்சு, ஒரு கோழி, பாட்டிமா, அதுக்கப்புறம் 3 சொட்டு ரத்தம். ஸோ தனக்கு தேவையானது கிடச்சதும் அந்த பிளாக் காட்னு சொல்லக்கூடிய அந்த கிரியேச்சர் எகெயின் அந்த யாக குண்டத்துக்குள்ளேயே போய் மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச நெக்ஸ்ட்டு செகண்டே அத்தனை பேரும் அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்ட மாதிரி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க சாஞ்சிட்டாங்க. ஏன்னா முடிஞ்சளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்கவுங்களோட லெக்ஸை தூக்குறதுக்கும் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆகி பொதன்னு அத்தனை பேரும் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த ஜோரில் எல்லாரும் எழுந்து பெட்டுக்கிட்ட தான் ஓடுறாங்க. ஒய்யாரியோட ரைட் லெக் அப்படியே நெருப்பால் காயப்பட்டிருக்கு. அந்த யாக குண்டத்தோட மேடை எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு ஒய்யாரியோட அந்த குட்டி பாதங்களில் காயப்பட்டிருக்கு. அழுகையாக வருது அத்தனை பேருக்கும். ஆனால் 1 செகண்ட் கூட இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நிற்கக்கூடாது அப்படின்னு கிடுகிடுன்னு ஒய்யாரியை தூக்கிண்டு அத்தனை பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மேன்ஷனுக்கு இப்போ ஒய்யாரியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் இப்போ தான் வந்து ஒய்யாரியை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, பயப்பட வேணாம், சின்ன காயந்தான், நான் ஆயில்மெண்ட் தர்றேன், அப்புறம் பெயின் இல்லாமல் இருக்க டேப்லெட்டும் பெயின் கில்லரும் கொடுக்குறேன், சீக்கிரம் இந்த பொண்ணும் ஆறிடும், பயப்பட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு ஒய்யாரிக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு அங்கேருந்தே கிளம்பிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இப்போ வரைக்கும் அந்த ஹாரபிளான மூமெண்ட்டை விட்டு வெளியில் வர முடியலை. எல்லோரும் அப்படியே லிவிங் ஏரியாவில் எதுவுமே பேச முடியாமல் கப்சுப்னு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் சோனு தான் ஒய்யாரியோட லெக்ஸ்க்கு ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு, வைன், அழக்கூடாது, நம்ம கூடவே சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச அந்த சூனியக்காரியை மடைய போட்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம அந்த சூனியக்காரி இருந்த அரண்மனையில் இருக்க வேண்டாம், வேறு ஒரு அரண்மனைக்கோ இல்லை வேறு ஒரு மேன்ஷனுக்கோ போயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹாப்பியான லைஃப்பை எல்லோரும் லீட் பண்ணலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த 47ஓட டேடியும் மம்மியும், ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம், அந்த சூனியக்காரி நம்மளோட அரண்மனையில் ராக்சசி கிரேட் குயின்னு சொல்லிக்கிட்டு வளம் வந்துக்கிட்டு இருந்தா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது, அவள் தான் செத்து போயிட்டாலே, நம்ம இதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம், சிட்டியில் இருக்கக்கூடிய பேலஸ்க்கு கிளம்பிடலாம், அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ தான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அந்த பேலஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், அங்கே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அங்கே போயிடலாம் எல்லோரும், அங்கே போயிட்டு மெனிக்கும் சோனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிட்டியிலே நம்ம இருந்துக்கலாம், அடிக்கடி கிராமத்துக்கு வரலாம், அப்போ கிராமத்தை பார்த்துக்கிட்டு கிராம மக்களையும் பார்த்துக்கிட்டு நல்லதுக்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க 47ஓட டேடி. அத்தனை பேரும் 47 டேடி சொன்னதை கேட்டுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி தலையசைச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே இந்த டேஸ் பாஸ் ஆகுது. ஒய்யாரி இப்போ சிட்டியில் இருக்கக்கூடிய நியூ பேலஸில் தன்னோட ரூமில் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்ருக்காங்க. ஒய்யாரி, உன்னோட பிளேயிங் ரூம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வைன். ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி, இந்த ரூமை நான் எப்போதுமே என்னோடய பிளேயிங் ரூமாகவே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் செல்லம், ஹாப்பியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட டேடிஸ் எனக்காகவே இதை பிங்க் கலரில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் ஆஃபீஸ் முடிஞ்சு 47 இப்போ ஒய்யாரியை பார்க்க தான் ரூம்குள்ளே வந்திருக்காங்க. ஒய்யாரி ரொம்ப ஹாப்பியாக அந்த பிளேயிங் ரூமில் விளையாண்டுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில் அப்படியே ஒய்யாரியை வந்து தூக்குறாங்க. ஜங்குக் தான் ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருக்காங்களா. மற்றவங்க எல்லாரும் ஒய்யாரிக்கு நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒய்யாரி ரொம்ப குஷியாக ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே, டேடி, நீங்கள் எல்லோரும் எப்போ வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த ரூமில் விளையாடுறதுக்கு லிட்டில் பிரதர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினுக்கு திக்குன்னு இருக்குது. பிக்கு பிக்குன்னு முழிக்கிறாங்க ஒயின். அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஓகே ரெடி பண்ணிடுறோம். எங்களோட செல்ல ராயல் பிரின்சஸ் கேட்டு செய்யாமையா? நீ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு போயிடுவ. ஸோ நீ ப்ளே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உன் கூட விளையாடுறதுக்கு உனக்கு லிட்டில் பிரதரோ இல்லை சிஸ்டரோ இருப்பாங்க. நீ கவலையே படாத பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி பயங்கரமாக கிளாப் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறாங்க. ஒய்யாரியோட இந்த சாமிங் ஸ்மைலை பார்த்துக்கிட்டு ஒயினும் 47ம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.